நாங்கள் யாழ்ப்பாணத்துக்காரண்டா புட்டு தான். அரிசிமா புட்டும் குரக்கன் புட்டும் இருக்கு. என்னென்ன கறி இருக்கு? நண்டு பிரட்டல் இருக்கு, சிக்கன் டெவல் இருக்கு, வந்து இடியப்பம் வந்து வெஜ்ஜும் செய்கிறோம், நான் வெஜ்ஜும் செய்கிறோம். வெஜிடேரியனுக்கு வந்து பொட்டேட்டோ அண்ட் சோயா மீட் கறி நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அங்கால வந்து வெர்ஜின் மொஜிட்டோ செய்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா சாப்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கோம். ஃப்ரீயா தரீங்க? என்னன்னா அதுல வந்து பெனிஃபிட்டை அறியறதுக்கும் உண்மையா சிறுதானியம் வந்து டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட்ன்றதை வந்து இங்க காட்டுறதுக்கு வேண்டி தான் நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கோம். எங்கடையாக ஒரு விஷயத்தை கவனியுங்க, இங்க உணவு திருவிழாவுக்கு வாராக சாப்பிட்டு இதுலேயே இந்த வாழை இதுகளை போடாம அதுக்கு இடங்கள் இருக்கும், அதுக்கு போடுங்க. வந்திருந்து சாப்பிட்றாங்க பாவம் தானே. ஹலோ வணக்கம், சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் முத்தவள்ளி பகுதியில் நிற்கிறேன். இன்றைக்கு 14ஆம் தேதி 15, 16 இந்த 3 நாட்களிலும் யாழ்ப்பாணத்தில் முத்தவள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடக்குது. இந்த உணவு திருவிழா பின்னேரம் 3 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் இந்த உணவு திருவிழா நடக்குது. இந்த உணவு திருவிழாவில் யாழ்ப்பாணத்துக்கே உரிய பாரம்பரிய உணவு வகைகளையும் அதை விட நிறைய உணவு வகைகளை இங்கே வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து பார்த்துட்டு போகலாம். இது வந்து இலவசமா அந்த உள்ள வந்து பார்க்கறது எல்லாமே இலவசமா தான் நடக்குது. ஆகவே இந்த உணவு திருவிழா எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரியான உணவு வகைகள் இருக்குது என்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. மறக்காம சிலோன் ஜோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. போய் பார்ப்போமா. வளமையா நடக்கிற உணவு திருவிழாவோட பொதுவா இந்த முத்தவள்ளி பகுதிகளில் இந்த 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 இடத்துல தான் வளமையா அந்த உணவு திருவிழா என்ன நடந்தாலும் இதுல தான் செய்வினா. ஆனா இந்த முறை செய்கிற இந்த உணவு திருவிழா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் பெரிய அளவில் செய்கிற மாதிரி இருக்கு. நிறைய ஒவ்வொரு கொட்டைகள் எல்லாம் நிறைய போட்டிருக்கணும். சரி பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போம். வித்தியாசமா தான் இருக்குமென்னு சொல்லி நம்புறேன். 14ஆம் தேதி 15, 16 இந்த 3 நாட்களும் நடக்கக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. வந்து உணவை நாங்கள் வாங்கி சாப்பிட்றதோட சேர்த்து இந்த கலை நிகழ்வுகளையும் எங்களுடைய கலாச்சார பாரம்பரிய நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஒழுங்கமைச்சிருக்கணும். வீடியோ எடுக்கலாமோ? எடுக்கலாம். சரி வணக்கம். 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 இந்த ஸ்டோல் வந்து நாங்க வந்து எங்களோட காலேஜை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்காண்டி தான் போட்டிருக்கிறோம். நிறைய ஐட்டம்ஸ் நாங்க போடுவோம்ன்றது. ஆனா மற்றவங்க அம்மாச்சி அங்க இருந்து வந்தவங்களுக்கு வந்து நாங்க காம்படிஷனா இருக்கக்கூடாது, அவங்க போடாததா போட்டோம். நாங்க நீங்க என்னென்ன விஷயம் நீங்க செய்றீங்க, என்னென்ன உணவுப் பொருட்கள் இங்க எடுக்கலாம்? புட்டுக்கு வந்து இடியப்பம் வந்து வெஜ்ஜும் செய்யறோம், நான் வெஜ்ஜும் செய்யறோம். ஓபன் பண்ணுங்க. ஏன்னா கறி எல்லாம் டின் ஃபிஷ் நாங்கள் சீ ஃபுட் தான் செய்ய இருந்தோம் நாங்கள். ஆனால் அந்த மழை என்றதால வந்து டின் ஃபிஷ்ஷு அட் வெஜிடேரியனுக்கு வந்து பொட்டேட்டோ அண்ட் சோயா மீட் கறி நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அங்கால வந்து வெர்ஜின் மொஜிட்டோ செய்யறோம். பொல் ரொட்டி வித் சாம்பலும் இருக்கு. சரி, இங்க இன்னைக்கு இந்த 3 நாளும் இந்த உணவு திருவிழால இங்க சேஃபா இருக்கிறது உங்களோட படிக்கிறாங்க, இங்க உங்க காலேஜ்ல படிக்கிறாங்க தான் செய்யணும். சரி, என்னென்ன விலையில கொடுக்குறீங்க? வெர்ஜின் மொஜிட்டோ 150 rupees. ஏன்னா வந்து இது வந்து லெமன் இல்லை லைம் யூஸ் பண்ணுறோம். இது இங்கே எடுக்கிற கஷ்டப்பட்டு தெரியுது ஒரிஜினல். இது மற்றது மீன்ஸ் நார்மலாக தெரியும் தானே, இதால தான் அந்த 150. மற்றது இதில் போட்டிருக்கிறோம் வெளியில் புட்டு கொத்து இடியப்பம் கொத்து 250 rupees ரெண்டு போட்டிருக்கோம். சரி சரி, 1 portion 250. சரி ஓகே, தேங்க் யூ. நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கரெக்ட், நான் எங்களை ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு வரேன். சரி ஓகே, தேங்க் யூ. அக்கா, என்ன புட்டுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்காரண்டா புட்டு தான். இங்க நிறைய புட்டு வகை இருக்கு. என்னென்ன அரிசிமா புட்டும் குரக்கன் புட்டும் இருக்கு. என்னென்ன கறி இருக்கு? நண்டு பிரட்டல் இருக்கு, சிக்கன் டெவல் இருக்கு, சாம்பல் கிழங்கு பிரட்டல் இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு. சரி, இப்போ என்னென்ன விலையில கொடுக்குறீங்க? சிக்கன் டெவலும் புட்டும் வந்து 350 ரூபா, நண்டு பிரட்டலும் புட்டும் வந்து 300 ரூபா, இது மிரசரி பிரட்டல் சாம்பலும் 250 ரூபா. 250 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு கணக்கான விலை தான், கூட 2 வீட்டில் நல்லா இருக்காக்கா. எங்களுக்கு என்னென்ன சொன்னாங்க? நண்டு பிரட்டலும் புட்டும் கோழி புட்டு கொண்டு தான். இவ்வளோ கறி நீங்க சமைச்சதோ? புட்டும் நீங்க வச்சு கறி நீங்க செய்யறது, வாழைப்பழமும் வச்சிருக்கீங்க.
சரி புட்டும் நண்டும் வாங்கியிருக்கோம், நண்டு கறியும் வாங்கியிருக்கிறோம். அதுதான் சாப்பிட போகிறோம். ஆனால் எங்கடையாக ஒரு விஷயத்தை கவனியுங்க, இங்கே உணவு திருவிழாவுக்கு வாராக சாப்பிட்டு இதுலேயே அந்த வாழை இதுகளை போடாமல் அதுக்குன்ற இடங்கள் இருக்கும், அதுக்கு போடுங்க. வந்திருந்து சாப்பிட்றாங்க பாவம் தானே. புட்டும் நண்டு கறியும் எப்படி இருந்துச்சு? நல்லா அரிசிமா புட்டும் இந்த சிக்கன் டெவலும் சம்பளையும் கூட அடிக்கா வரும்ல. புட்டு தான்டாப்பா. இந்த உணவு திருவிழாவில் 9வது கூடாரம் எங்களுடைய சிறுதானிய உற்பத்திகள் சம்பந்தமா எங்களுடைய காரை நிரோஷன் என்ன நினைக்கிறார். வணக்கம். 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 உங்களோட உற்பத்திகளை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பார்வையாளர் தெரியாத அறியாத பார்வையாளர்களுக்கு நீங்க கட்டாயம் சொல்லணும். இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா சாப்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கோம். ஃப்ரீயா தாரீங்க. ஏன்னா அதுல வந்து பெனிஃபிட்ட அறியறதுக்கும் உண்மையா சிறுதானியம் வந்து டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட்ன்றதை வந்து இங்க காட்டுறதுக்கு வேண்டி தான் நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கோம். நீங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை பார்க்கலாம். மற்றது சிறுதானியம் வந்து நிலத்துக்கு நன்மை, மக்களுக்கு நன்மை, நாட்டின் பொருளாதாரத்துக்கும் ஒரு ஆரோக்கியமான செயற்பாடு. ஆனா சிறுதானிய உற்பத்திகளை இலங்கை பூராவும் கொடுத்து கொண்டிருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் எங்கள் தேசத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் இங்கே இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஃபோன் நம்பர் அதுவே நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணி விடுறோம். ஆனால் உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன விலையில நீங்கள் வச்சிருக்கீங்க? இது வந்து கம்பு, இது 500 ரூபா, திணை வந்து 500 ரூபா, சாமை வந்து 700, விறகு 300, இது குரக்கர் வந்து 300, விறகு புழுங்கல் வந்து 600. அதே மாதிரி விறகும் இருக்கு எங்கள்கிட்ட இங்க கொன்றையில, அதுவும் 500, இருங்கும் வந்து 500. மற்ற குதிரைவாளி மற்றது பனிவிறகும் வந்து இப்போ நாங்கள் இந்தியாவில இருந்து சீட்ஸ் எடுத்து அதையும் ஃபார்மஸ்ல கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வாங்குறார்கள் இந்த சிறுதானியத்தை வாங்குறார்கள் எண்ணிக்கை யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்கு, கணிசமான அளவு எப்படி இருக்கு? இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அதன் சம்பந்தமான விழிப்புணர்வு அடைஞ்சு அதை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதை கூடினா தான். ஏன்னா இது இந்த தானியம் மற்றதுகளோட ஒப்படைக்க நாங்கள் எங்கட உணவுல வந்து பயன்படுத்துகிற கோதுமை வந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யறது எல்லாமே நாங்கள் அரிசியில இருந்து கோதுமையில இருந்து எல்லாமே வெளிநாட்டில இருந்து. ஆனா இங்க சிறுதானியம் வந்து தண்ணி தேவையில்லை, பெருசா உரம் தேவையில்லை, அதிகமா விளையும். நாங்க பாதிக்க ஒழிக்கிட்டோம்னா முற்றுமுழுதா வெளிநாட்டை நம்பி இல்லாம தற்சார்பு வாழ்வியலுக்கு இல்ல நாங்க இருக்கோம். ஆனா இப்ப சிறுதானியத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் செய்யறதுன்றது சரியான குறைவு தான். ஆனா இது ஃபியூச்சர்ல வந்து கூடுமென்று நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து டயபெட்டிக், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அவை என்ன எல்லாரும் வந்து உணவை வந்து மருந்தை வந்து உணவா சாப்பிடலாம். ஆனா உணவை வந்து மருந்தா சாப்பிடுற காலம் இருக்குது. அப்ப அதுக்கு தெரியும் சிறுதானியம் தான் இதுக்கு ஒரு சரியான வழி. உண்மை. எங்கட அப்பா அம்மா பூட்டி இந்த காலத்துல எல்லாம் சிறுதானியங்களை பெருமளவா பயன்படுத்தி இருக்கணும். அதனாலதான் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருந்திருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அது சம்பந்தமான விழிப்புணர்வு நீங்க செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க. அது வாழ்த்துக்கள். நாங்க பார்ப்போம் என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்களுக்கு சாப்பிட்டு பார்ப்போம். நன்றி. நெறியாள்கை திருமதி மதிவதனி விஜிந்தன். இந்த 15ஆம் தேதி 16ஆம் தேதி இந்த 3 நாளும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா 3 மணில இருந்து இரவு 9 மணி மட்டும் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை சுவைக்கிறதோட இந்த பாரம்பரிய நிகழ்வுகளையும் இங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். எங்கட மக்கள் தான் இதுக்கு ஆதரவு தரணும். இப்போ இன்றைக்கு ஆரம்ப நாள் என்றபடியா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கும். எங்களுடைய இது ஒரு நல்ல முயற்சி. இதுல இருக்கக்கூடிய இந்த கூடாரத்துல எங்களுடைய பனங்கா பணியாரம் எல்லாமே இருக்குது. இப்போ பனங்கா பணியாரம் சீசன் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வந்தாலும் இங்க வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நாங்க அப்படியே
இதுலயும் பனை அபிவிருத்தி சபை இருக்கு. பனையிலிருந்து செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்கள், பனைமரத்திலே செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இருக்கு. நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய பாரம்பரிய உணவு திருவிழா சம்பந்தமா தான் இருந்திருக்கும். முழுமையாக எங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு என்ன சொன்னா, நீங்க போங்க போங்க நீங்க முழுமையாக எங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அக்கா போங்க அண்ணா போங்க. முழுமையாக எங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு என்னன்னு சொன்னா, அங்கால இசை கச்சேரிகள் எல்லாமே நடக்குது. அந்த சவுண்ட் அப்படியே வரும், அந்த சத்தம் அப்படியே வீடியோவில் வரும். எங்களுக்கு கதைக்கவும் இல்லாத இங்கே இருக்கிறாக்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளவும் இல்லாதபடியா நாங்கள் அப்படியே இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். உண்மையாகவே 14, 15, 16 மூன்று நாட்களும் பின்னேரம் 3 மணில இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுடைய பாரம்பரிய உணவுகளை இங்கே சுவைச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட கலை நிகழ்வுகளும் நடக்குது. வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், இங்கே வந்து பார்க்க விரும்புகிறார்கள், வந்து பாருங்க ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இப்படி நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேன் மணியை முடிச்சு விடுங்க. பாய்.